வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அரிக்கும், அதுக்காக நம்ம புளி சேர்த்துக்கிறோம். இப்போ தனியாக அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் 5-6 வரமிளகா சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பில் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, ஒரு பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இதை நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த மசாலாவை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இதை வந்து நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனக்கிழங்கு வேக வச்சுட்டனால நீங்கள் சும்மா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா உடஞ்சிரும். 2 பக்கம் இந்த சைடும் 2 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ.